அப்பா, நான் போக வேண்டிய அவசியம் இல்லைப்பா. வந்தாச்சு உங்க மருமக. எரிமலை என்ன பண்ண போறாளோ? எரிமலையா? என்ன ஒரு அருமையான புருஷன். ஏதோ ஒரு கோவத்துல கோச்சுக்கிட்டு பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டாலே அவளை போய் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு ஜாலியா அப்பா கூட உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உருகி உருகி காதலிச்சதெல்லாம் போய். அதான் நான் போனா என்ன வந்தா என்னன்னு இருக்கீங்க. ஆனா நான் உங்களை காதலிச்ச பாவத்துக்காக திரும்ப இந்த வீட்டுக்கே வந்து குப்பை கொட்டி தான் ஆகணும். கோகிலா, சும்மா கத்தாத. நானும் அப்பாவும் உன்னை கூட்டு வரத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னது? உங்க அப்பா கூடவா? ஆமா கோகிலா, அப்பாவுக்கு அன்னைக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆனா திரு எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி உன்னை கூட்டு வர சொன்னாரு. சரின்னு நானும் கிளம்புனேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஓஹோ, உங்களுக்கா தோணல பொண்டாட்டிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும்ட்டு. உங்க அப்பா சொன்னாருன்னு கிளம்பலான் இருக்கீங்க. நீங்கெல்லாம். கோகிலா, ஏன் எதையுமே தப்பாவே யோசிக்கிற? ஆமா, நான் தப்பாதான் யோசிக்கிறேன். பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டா நல்லா சந்தோஷமா இருக்கலான்னு நீங்க நினைக்கிறது நல்ல யோசனை தான். அனு கண்ணா, வீட்டு பாடம் எழுதாதவங்கள டீச்சர் அடிக்க வராங்கடா. அப்பா, அனுவும் கண்ணனையும் எங்க காணோம்? ஸ்கூல் எங்க போச்சு? எங்க எங்க எல்லாரும் காணாம போயிட்டீங்க? அனுவும் கண்ணனையும் காணோம், ஸ்கூலையும் காணோம், எல்லாரும் எங்க போயிட்டீங்க? ஏய் அப்பா, அனு அப்பா வெளியில போகாதீங்கப்பா. மறுபடியும் மென்டல் அப்பா விரட்டிக்கிட்டு ஓடியாச்சா? ச்சே, இந்த மென்டல் மாமனார் என்ன வேணாலும் பண்ணி தொலையட்டும். நாம எதுக்கு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்? முடிஞ்சா இந்த லூச வீட்டை விட்டு வெளியேத்த ஏதாவது பண்ணுவோம். என்ன நிர்மலா, குழந்தை தூங்கிருச்சா? ஆமா அத்தை, அவ எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் 2-3 மணி நேரம் ஆகும். அதான் வேலைக்கார அம்மாவை கூட இருந்து பாத்துக்க சொல்லிட்டு கொஞ்சம் கீழே வரலான்னு வந்தேன். நீங்க கொடுங்க அத்தை, நான் கட் பண்றேன். அப்பா, அப்பா, அப்பா. அப்பாவா? என்னாச்சு சந்தியா உனக்கு? இந்த மாதிரி நேரத்துல அப்பா என்னைக்கு வீட்ல இருந்திருக்காரு? எப்பவும் வழக்கமா நைட்ல தானே வருவாரு. சரியா சொன்ன நிர்மலா. காலேஜ்ல இருக்க வேண்டிய நேரத்துல இவ எதுக்கு இங்க வந்தாளாம்? இன்னைக்கு காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா, இல்ல திடீர்னு லீவ் எதுவும் விட்டுட்டாங்களா? அப்படிலாம் இல்லம்மா. அப்பா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொன்னாரு. எனக்கு கிளாஸ் இருக்கு, முடிஞ்சதும் வரேன்னதுக்கு கிளாஸை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி வானாரு. அப்படி என்ன விஷயத்த அப்பா என்கிட்ட பேச போறாரு? உங்க அப்பாவே வந்தாச்சு, அவர்கிட்டயே போய் கேட்டுக்க. எப்ப வந்த சந்தியா? இப்பதான் வந்தேன்ப்பா. அப்பா, அப்படி என்ன முக்கியமான விஷயத்த என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக கிளாஸ கூட அவாய்ட் பண்ணிட்டு வர சொன்னீங்க? சந்தியா, அந்த பையன் ரமேஷ் பாக்குறதுக்கு நல்ல பையனா தான் இருக்கான். அன்னைக்கு வீட்டுல அவங்க நம்ம கூட பேசி பழகுனது கூட ஓகே தான். ஆனா அவங்க அம்மா கிட்ட சொல்லு, அந்த பையன் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு.